தானியேலின் புத்தகம். இந்த சம்பவமானது எருசலேம் மீதான பாபிலோனின் முதல் தாக்குதலுக்கு பின்பு நடந்தது. பாபிலோனியர்கள் பட்டணத்தையும் அதனுடைய ஆலயத்தையும் சூறையாடி இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. அவர்களுக்குள் தாவீதின் அரச குடும்பத்திலிருந்து வந்த 4 மனிதர்கள் இருந்தாங்க. தானியேல், இவர் பின்பு பெல்டேசாத்சார் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார், மற்றும் அவருடைய 3 நண்பர்கள். இவர்கள் சாத்ராக், மேஷாக் மற்றும் ஆபேத்நேகோ என்னும் அவர்களுடைய பாபிலோனிய பெயர்களால் அறியப்பட்டார்கள். இந்த புத்தகம் அவர்களை வென்றவர்களுடைய தேசத்தில் தங்களுடைய நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள அவர்கள் சந்தித்த போராட்டங்களை சொல்லுது. இந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு ஆரம்பத்துல மிகவும் எளிமையா தெரியுது. அதிகாரங்கள் 1 முதல் 6 வரை பாபிலோனில் உள்ள தானியேல் மற்றும் அவருடைய நண்பர்களை பற்றியதான சம்பவங்களை உள்ளடக்கியுள்ளது. அதே நேரத்துல அதிகாரங்கள் 7 முதல் 12 வரை எதிர்காலத்தை பற்றிய தானியேலின் தரிசனங்களை உள்ளடக்கியுள்ளது. ஆனா இந்த 2 பகுதியை கொண்ட வடிவம் இன்னொரு வடிவமைப்பு அம்சத்தால இன்னும் சுவாரஸ்யமாக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மொழி. இது இஸ்ரவேலர்களுடைய மொழியான எபிரேய மொழியில் ஆரம்பிக்குது. ஆனா 2 முதல் 7 வரையிலான அதிகாரங்கள் பண்டைய சாம்ராஜ்யங்களிடையே பரவலாக பேசப்பட்ட எபிரேய மொழிக்கு தொடர்புடைய மொழியான அராமிக் மொழியில் எழுதப்பட்டுள்ளன. ஆனா பின்பு 8 முதல் 12 அதிகாரங்கள் அது திரும்பவும் எபிரேய மொழிக்கு மாறுது. இந்த வடிவமைப்பு 2 முதல் 7 அதிகாரங்கள் எப்படி ஒரே மாதிரியான பகுதி என்பதை காட்டுது. ஆனா புத்தகத்தின் பிந்தின அதிகாரங்களை புரிந்து கொள்வதற்கு 2லிருந்து 7ஆம் அதிகாரங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதையும் இது எடுத்து காட்டுது. நாம உள்ள போகலாம். அதிகாரம் 1 புத்தகத்தினுடைய முதல் பாதியில் காணப்படுகிற அடிப்படை பதற்றத்தை அறிமுகப்படுத்துது. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் உண்மையிலேயே புத்திசாலிகள் மற்றும் திறமையானவர்கள். அதோடு அவர்கள் பாபிலோனின் ராஜ மாளிகையில் வேலை செய்ய அமர்த்தப்படுறாங்க. ஆனா அவர்கள் பாபிலோனியர்களைப் போல வாழ்ந்து சாப்பிடுவதன் மூலமாகவும் தோராவில் காணப்படும் யூத உணவு சட்டங்களை மீறுவதன் மூலமாகவும் தங்களுடைய யூத அடையாளத்தை விட்டுக் கொடுக்குமாறு அழுத்தம் கொடுக்கப்படுறாங்க. அதனால அவங்க அதை மறுத்து தோராவுக்கு உண்மையாக இருப்பதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது. ஆனா தேவன் அவர்களை விடுவிக்கிறாரு. அதோட அது அவர்கள் பாபிலோன் ராஜாவால உயர்த்தப்படுவதில் முடியுது. இதுக்கப்புறம் அராமிக் பகுதி ஆரம்பமாகுது. இது உண்மையிலேயே சம அளவு வடிவமைப்பை கொண்டிருப்பதை நீங்க பார்ப்பீங்க. முதலாவதாக பாபிலோன் ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. அது தானியேலால் மட்டுமே விளக்கக்கூடியதாயிருக்கு. இது 4 வகையான உலோகத்தாலான ஒரு பெரிய சிலையை பற்றியது. இது ராஜ்யங்களின் வரிசையை குறிக்குது. அதோடு பாபிலோன் தான் அதனின் தலைப்பகுதி. ஆனா அதற்கு பின்பு ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து சிலையை சிதறடிக்குது. பின்பு அது ஒரு பெரிய மலையா மாறுது. இப்போ இந்த சொப்பனம் புத்தகத்தில் உள்ள பல அடையாள தரிசனங்களில் முதன்மையானது. இது அவைகள் எல்லாவற்றின் அடிப்படையான கதைக்களத்தை அறிமுகப்படுத்துது. இந்த சிலையானது பாபிலோனிலிருந்து பின்தொடர்ந்து வரும் மனித ராஜ்யங்களின் தொடர்ச்சியை குறிக்குது என்றும் அவை அனைத்தும் தேவனுடைய உலகத்தை வன்முறையால் நிரப்பும் என்றும் தானியேல் சொல்றாரு. ஆனா ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யம் வந்து இந்த உலகத்தில் உள்ள ஆணவமிக்க ராஜ்யங்களை எதிர்த்து அவைகளை தாழ்த்தி தேவனுடைய ஆளுகை மற்றும் ஆட்சியின் குணப்படுத்தும் நீதியால் உலகத்தை நிரப்பும். இதற்கு பின்பு பிரபலமான தானியேலுடைய 3 நண்பர்களின் சம்பவத்தை 3ஆம் அதிகாரம் சொல்லுது. அவர்கள் ஒரு பெரிய விக்கிரக சிலையை வணங்கவும் நமஸ்கரிக்கவும் மறுக்கிறாங்க. இது 2ஆம் அதிகாரத்துல இருக்கிற சிலையைப் போலவே ராஜாவையும் அவருடைய ராஜரீக பலத்தையும் குறிக்குது. அதனால அந்த நண்பர்கள் துன்பப்படுத்தப்படுறாங்க. அவர்கள் அக்கினி சூளைக்குள் வீசப்படுறாங்க. ஆனா தேவன் அவர்களை மரணத்திலிருந்து விடுவிக்கிறாரு. அதோடு அவர்கள் ராஜாவால உயர்த்தப்படுறாங்க. இப்போ ராஜா அவர்களுடைய தேவன்தான் உண்மையானவர் என்பதை ஒப்புக்கொள்றாரு. இதற்கு பிறகு 2 பாபிலோனிய ராஜாக்களை பற்றிய 2 சம்பவங்கள் வருகின்றன. தந்தை நேபுகாத்நேசார், பின்பு அவரது மகனான பெல்ஷாத்சார். அவங்க 2 பேருமே தங்களுடைய ராஜரீக பலத்தின் பெருமையால நிரம்பி இருந்தாங்க. அதனால 2ஆம் அதிகாரத்தைப் போலவே தேவன் அவர்கள் இருவரையும் சொப்பனங்கள் மூலமாகவும் பின்பு தரிசனங்கள் மூலமாகவும் எச்சரிக்கிறாரு. இதுவும் 2ஆம் அதிகாரத்தைப் போலவே தானியேலால் மட்டுமே இதை விளக்க முடியுது. 2 ராஜாக்களும் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும் என்று அவர் சொல்றாரு. ஆனா ராஜாக்கள் 2 பேரும் ஆணவத்தோட எதிர்க்கிறாங்க. அதனால நேபுகாத்நேசாருக்கு பைத்தியம் பிடிச்சிருது. அவர் வயலுக்குள்ள ஒரு மிருகத்தை போல ஆகிறார். ஆனா அப்புறமா அவர் தேவனுக்கு முன்பு தன்னை தாழ்த்துறாரு. அப்போ அவருடைய மனித தன்மை மறுபடியும் அவரிடம் திரும்புது. அவர் மறுபடியும் ராஜாவாகிறார். இது அவருடைய மகன் பெல்ஷாத்சாருக்கு முரணானது. ஏன்னா அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. அன்று இரவிலே அவன் படுகொலை செய்யப்படுகிறான். இப்போ இந்த 2 சம்பவங்களும் அதிகாரம் 1, 2 மற்றும் சங்கீதம் 8 ஆகிய அதிகாரங்களிலிருந்து இந்த உருவகத்தை கொண்டு வருகின்றன. அங்கதான் மனிதர்கள் தேவனுடைய ராஜரீக சாயலாக சித்தரிக்கப்படுறாங்க.
உலகத்தின் மெய்யான ராஜாவாக இருக்கும் தேவனின் சார்பாக வயலின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆண்டு கொள்ள தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஆனா மனித ராஜ்யங்கள் அதை மறந்து அவர்கள் முரட்டாட்டம் பண்ணி தங்களையும் தங்கள் பலத்தையும் ஒரு தெய்வமாக மாற்றும்போது அவர்கள் தேவனுடைய நீதியை எதிர்கொள்ளும் கொடூர மிருகங்களைப் போல மனிதர்களை விட கீழானவர்களாக மாறிடுறாங்க. இது நம்மை 3ஆம் அதிகாரத்திற்கு இணையாக 6ஆம் அதிகாரத்திற்கு நம்மை கொண்டு செல்லுது. இந்த முறை தானியேல் துன்புறுத்தப்படுகிறான். ஏன்னா ராஜாவை ஒரு தெய்வமாக எண்ணி அவரிடம் ஜெபிக்கவும் வணங்கவும் மறுக்கிறான். எனவே அவருடைய நண்பர்களைப் போலவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதோடு அவர் சிங்கங்களின் கெபியில் வீசப்படுறாரு. ஆனா தேவன் மிருகங்களிடமிருந்து தானியேலை விடுவிக்கிறாரு. அவருடைய நண்பர்களைப் போலவே ராஜா தானியேலை உயர்த்தி அவருடைய தேவனை துதிக்கிறாரு. இது நம்மை 7ஆம் அதிகாரத்திற்கு கொண்டு செல்லுது. இது 2ஆம் அதிகாரத்திற்கு இணையாகும் மற்றும் எல்லா கருப்பொருள்களும் ஒன்றாக வரும் புத்தகத்தின் மையமாகும். இது இன்னொரு சொப்பனம். ஆனா இந்த முறை இது தானியேலின் சொப்பனம். கொஞ்சம் முரணாக ஒரு தேவதூதன் அதை அவருக்கு விளக்கும் வரைக்கும் தானியேலால அந்த சொப்பனத்தை புரிஞ்சுக்க முடியல. அவர் 4 மிருகங்களின் வரிசையை பார்க்கிறாரு. ஒன்று சிங்கத்தை போன்றது, ஒன்று ஒரு கரடியை போன்றது, மற்றொன்று சிறகுகளை கொண்ட சிறுத்தையை போன்றது. இவைகள் ஒவ்வொன்றும் ஒரு ஆணவமிக்க ராஜ்யத்தை குறிக்கின்றன. மேலும் இவை எல்லாவற்றிற்கும் கடைசியாக ஒரு பயங்கரமான மிருகம் உள்ளது. இது உண்மையிலேயே பொல்லாத பேரரசாக அடையாளம் காட்டப்படுது. மேலும் இது ஏராளமான கொம்புகளை கொண்டிருக்கு. இது பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களுக்கான பொதுவான அடையாளமாகும். மற்றும் அங்க ஒரு குறிப்பிட்ட கொம்பு இருக்கு. அது யாருன்னா ஆணவமிக்க ஒரு ராஜாவின் உருவம். அவர் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொண்டு தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்துறாரு. இப்போ அவர்கள் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படும் ஒரு உருவத்தால அடையாளப்படுத்தப்படுறாங்க. அவர் தேவனுடைய உடன்படிக்கை மக்களுக்கு ஒரு சாயலா இருக்காரு. மற்றும் தாவீதின் வம்சத்திலிருந்து வரும் அவர்களுடைய ராஜாவிற்கும் ஒரு சாயலா இருக்காரு. ஆனா திடீர்னு ஆதி முதலாய் இருப்பவர் என்று அழைக்கப்படும் தேவன் வந்து அவருடைய சிங்காசனத்தை ஏற்படுத்துறாரு. அவர் அந்த பயங்கரமான மிருகத்தை அழித்து மனுஷகுமாரனை மேகங்களுக்கு மேலாக உயர்த்துறாரு. அங்குதான் அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து தேசங்களின் மீது தேவனுடைய ஆளுகையில் பங்கெடுக்கிறாரு. நாம இப்போ திரும்பி பார்த்து முதல் பாதியில் இருக்கின்ற சம்பவங்கள் அனைத்தும் எப்படி ஒன்றாக பொருந்துகின்றன என்பதை பார்க்கலாம். துன்புறுத்தல்கள் இருந்த போதிலும் விசுவாசத்தின் இந்த 3 சம்பவங்கள் என்பது தேசங்களின் மத்தியில் துன்பப்படும் தேவனுடைய ஜனங்களுக்கு நம்பிக்கையை தருவதாகும். ஆனா இந்த மனித ராஜ்யங்கள் தேவனுக்கு எதிரா முரட்டாட்டம் பண்ணி மிருகங்களாக மாறினதால அவங்க துன்பப்படுறாங்க. எனவே இந்த தரிசனங்கள் பொறுமையை ஊக்குவிக்கின்றன. என்னன்னா தேவனுடைய ஜனங்கள் தேவன் அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து தம்முடைய உலகத்தை ஆளவும் துன்பப்படும் அவருடைய ஜனங்களை கனப்படுத்தவும் காத்திருக்க வேண்டும் என்பதே. ஆனா தேவன் எப்போ அதை செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுப்புது. அதையே இந்த கடைசி 3 தரிசனங்கள் ஆராயப் போகின்றன. இந்த 8ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு 7ஆம் அதிகாரத்தின் கடைசியில் காணப்பட்ட 2 மிருகங்களை பற்றிய மற்றொரு தரிசனம் உண்டாகுது. ஆனா இந்த முறை அவை ஒரு ஆட்டுக்கடாவினால் குறிப்பிடப்படுகின்றன. இது மேதியர்கள் மற்றும் பெர்சியர்களின் பேரரசின் உருவம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பின்பு பண்டைய கிரேக்கர்களின் உருவமான ஒரு வெள்ளாடு குறிப்பிடப்படுகிறது. வெள்ளாட்டிலிருந்து பல கொம்புகள் வருகின்றன. அவைகளில் ஒன்று 7ஆம் அதிகாரத்தில் உள்ள பொல்லாத ராஜாவை குறிக்கிறது. அவரை பற்றி நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா அவர் எருசலேமை தாக்கி தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவாரு. அதோடு ஆலயத்தை விக்கிரகங்களினால் தீட்டுப்படுத்துவார் என்பதுதான். எப்படியோ கடைசியா அவர் தேவனால அழிக்கப்படுவாரு. அவரே அவருடைய ஜனங்களையும் அவருடைய ராஜ்யத்தையும் உயர்த்துவாரு. இப்போ 9ஆம் அதிகாரத்துல தானியேல் மிகவும் குழப்பமா இருக்காரு. குறிப்பா இவையெல்லாம் எப்போ நடக்கும் என்பது பற்றிதான். அதனால அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் சுருளை எடுத்து பார்க்கிறாரு. இதுலதான் இஸ்ரவேலின் சிறையிருப்பு 70 வருடங்கள் வரை நீடிக்கும் என்று தேவன் சொல்றாரு. தானியேலை பொறுத்தவரை 70 வருடங்கள் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டன. அதனால தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை சீக்கிரம் நிறைவேற்றும்படி அவர் தேவனிடம் கேட்கிறாரு. ஆனா ஒரு தேவதூதன் வந்து இஸ்ரவேலின் பாவமும் முரட்டாட்டமும் தொடர்ந்து கொண்டே இருப்பதாக அவருக்கு தெரிவிக்கிறாரு. அதனால அவர்களுடைய சிறையிருப்பு மற்றும் ஒடுக்கப்படும் காலம் எரேமியா நினைத்ததை விட 7 மடங்கு தொடர்ந்து நீடிக்கும் என்று சொல்றாரு. இதனால தானியேல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அவருக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுது. ராஜ்யங்களின் அதே வரிசையை நாம் காண்கிறோம். பெர்சியா, பின்பு கிரீஸ் மற்றும் மகா அலெக்சாண்டர், அதைத் தொடர்ந்து சிறிய ராஜாக்கள். இவர்கள் அனைவரும் இந்த கடைசி வடதிசை ராஜா வரை போறாங்க. அவர் எருசலேமை கைப்பற்றி ஆலயத்தில் விக்கிரகங்களை ஏற்படுத்தி தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவாரு. ஆனா அதன் பின்பு திடீர்னு இந்த ராஜா அழிக்கப்படுவாரு.
இப்போ இந்த தரிசனங்கள் அனைத்தும் எதை குறிக்கின்றன என்பதை பற்றிய முடிவில்லாத விவாதம் நடந்துள்ளது. கிமு 160களில் சிரியா ராஜா அந்தியோசின் சுரண்டல்களுடனான தெளிவான தொடர்பை பலர் பார்க்கிறாங்க. அவன் எருசலேமில் உண்மையுள்ள அநேக யூதர்களை கொன்று ஆலயத்தில் விக்கிரகங்களை அமைச்சாரு. இயேசுவின் மரண தண்டனையிலும் கிபி 70 எருசலேம் மற்றும் ஆலயத்தின் அழிவிலும் ரோம பேரரசின் பங்கை இது சுட்டி காட்டுகிறது என்று சிலர் நினைக்கிறாங்க. அதோடு இயேசு திரும்பி வரும்போது இன்னும் நடக்க இருக்கிற எதிர்கால நிகழ்வுகளில் இது நிறைவேறும் என்று இன்னும் சிலர் நினைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, அடையாளங்கள் மற்றும் எண்கள் இந்த நிகழ்வுகள் எதிலும் சரியாக பொருந்தவில்லை. ஆனா இது ஒரு வகையில அவையெல்லாம் சரியானவை என்ற சாத்தியத்தை உருவாக்குது. தேவனுடைய ஜனங்களின் வருங்கால தலைமுறையினருக்கு நம்பிக்கை தரும் வகையில் தானியேல் புத்தகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்தியோஸ் பேரரசின் நாட்களில் தானியேல் புத்தகம் நம்பிக்கையை தந்தது. மேலும் அது இப்பொழுதும் அதையே செய்கிறது. இதனால்தான் இயேசு எருசலேமில் எதிர்கொண்ட அடக்குமுறை தலைவர்களை விவரிக்கவும் எதிர்கொள்ளவும் தானியேலிலிருந்து உருவங்களை பயன்படுத்துறாரு. இதனால்தான் வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதிய தரிசனக்காரனாகிய யோவான் தானியேலுடைய தரிசனங்களை பயன்படுத்தி அவற்றை அவருடைய நாளின் ரோமுக்கும் எல்லா எதிர்கால அடக்குமுறை பேரரசுகளுக்கும் பயன்படுத்துறாரு. அதனால தானியேல் புத்தகம் என்ன காரியத்தை சொல்லுதுன்னா, எல்லா தலைமுறை வாசகர்களும் இங்கே ஒரு மாதிரியையும் வாக்குத்தத்தத்தையும் பார்க்கலாம் என்பதுதான். மனிதர்களும் அவர்களுடைய ராஜ்யங்களும் தங்களுடைய சொந்த பலத்தை மகிமைப்படுத்தும் போதும் சரியானது மற்றும் தவறுகளை திரும்பவும் வரையறுக்கும் போதும் தேவனை அவர்களுடைய மெய்யான ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாத போது அவர்கள் கொடூரமான மிருகங்களாக மாறுகிறார்கள் என்பது ஒரு மாதிரியாகும். ஆனா ஒரு நாள் தேவன் மிருகத்தை எதிர்கொள்வார் என்ற வாக்குத்தத்தத்தை தானியேல் பிடித்துக் கொள்றாரு. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை எல்லா தேசங்களுக்கும் கொண்டு வருவதன் மூலமாக அவருடைய உலகத்தையும் அவருடைய ஜனங்களையும் மீட்டெடுப்பார். அதனால ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் இந்த புத்தகம் விசுவாசத்தை ஊக்குவிக்கும் நம்பிக்கையின் செய்தியை பேசுகிறது. இதை பற்றியதுதான் இந்த தானியேலின் புத்தகம். மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நாம் சில வசனங்களை நாம் தியானித்து விட்டு நாம் ஜெபம் செய்து நாம் கடந்து போகலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களோடு ஆண்டவரே பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு என்ன கற்றுத்தர விருப்பமா இருக்கிறோ நீர் கற்றுத்தரும் போது நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதாகமத்தை திருப்புவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சில வசனங்கள் தான். இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது தண்ணீரின் மேல நடந்தார். அந்த சம்பவத்தை விவரிக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள் இந்த அதிகாரத்துல இருக்கு. மத்தேயு 14ஆவது அதிகாரம் 22 32 வசனம். இதுல நம்ம சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, ஆண்டவர் 5000 பேருக்கும் மேல இருக்கிற மக்களை போஷித்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் தனியா ஜெபம் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டார். சீஷர்களை அந்த போட்ல அனுப்பி விட்டுட்டார். நீங்க அந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாரு. சோ அங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 24ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே, 4ஆம் ஜாமம் அப்படின்னா 3 to 6, 3 மணி, காலையில 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கலாம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாய் இருக்கிறதை
கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். சோ இந்த வசனங்கள்ல நம்ம பாத்தீங்க அப்படின்னா பேதுரு வந்து ஆண்டவரை நோக்கி பேசுறாரு. இன்னும் ஒரு விதத்துல சொல்லணும்னா பேதுருக்கு ஒரு ஐடியா வருது. ஓ, இந்த மாதிரி ஆண்டவர் தண்ணியில நடந்து வர்றாரு, நானும் தண்ணியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியாவை ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நம்ம ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட், ஒரு ஜெப விண்ணப்பம்னு நம்ம எடுத்துக்கலாம். பேதுரு வந்து ஒரு ஜெப விண்ணப்பம் வந்து ஆண்டவர்கிட்ட ஏறெடுக்கிறாரு. ஆண்டவரை நோக்கி என்ன சொல்றாரு? அவர் கடல் மேல் நடக்கிறத பார்த்து மத்தவங்க எல்லாம் கலக்கம் அடைகிறாங்க. இங்க பேதுரு அவரை நோக்கி 28வது வசனம், ஆண்டவரே நீரையானால் நான் ஜலத்தில் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் வந்து ஆண்டவர்கிட்ட, ஜீசஸ் கிட்ட பேதுரு வந்து சொல்றாரு. இந்த பிரேயர் ரிக்வெஸ்டுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தாரு. அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அதற்கு ஆண்டவர் அவர் வா என்றார். ஜீசஸ் வந்து ஓகே, your prayer request is granted, நீ ஜெபம் செஞ்ச, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, வா அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து பேதுருவும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. இங்க போட்டிருக்கு பாருங்க, அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி 29வது வசனம், இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். சோ ஆண்டவரும் அந்த பதில் கொடுத்துட்டாரு அவனோட ஜெபத்துக்கு. பேதுருவும் அந்த படகுல இருந்து வெளியே இறங்கிட்டாரு, நடக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. அவர் என்ன கேட்டாரோ ஆண்டவர் வந்து கொடுத்துட்டாரு. இங்க அவர் பேதுரு என்ன பண்றாரு பாருங்க, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போறாரு. காற்றை பார்த்துட்டாரு. இப்ப ஆண்டவர் தான் வர சொன்னாரு, ஆண்டவரை நோக்கி தான் கேட்டிருப்பாரு. ஆண்டவர் எங்க இருக்காரு? வந்துட்டு இருக்காரு. ஓகே, வரும்போது ஆண்டவரை பார்த்துதான் சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே நான் வந்து இந்த கடல் மேல நடக்கணும், நீங்க எனக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு ஆண்டவரை நோக்கி தான் வந்து ஜெபம் பண்ணியிருப்பாரு, கேட்டிருப்பாரு. ஆண்டவரும் வந்து வான்னு சொல்லிட்டாரு, நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ பயங்கரமான காத்தா இருக்குதே, பலமா அடிக்குதே அப்படின்னு பார்த்தாரு. பார்த்துட்டு பயந்துட்டாரு, அமிழ்ந்து போயிட்டாரு. சோ இன்னைக்கு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள், நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி நம்ம வந்து பயங்கரமா மன்றாடி கொண்டு இருக்கிறோம். நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை நோக்கி நம்ம பல பிரேயர் ரிக்வெஸ்ட், பல ஜெப விண்ணப்பங்களை நம்ம ஏறெடுக்கிறோம். ஆண்டவரும் வந்து நம்மளுக்கு நிறைய ஜெப விண்ணப்பங்கள் நம்மளுக்கு பதில் தராரு. சில ஜெப விண்ணப்பங்கள் நம்மளுக்கே தெரியும், இது வந்து சாதாரண காரியங்கள் இல்ல, இந்த கடல் மேல நடக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம்தான் அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். அந்த மாதிரி பெரிய விண்ணப்பங்கள் நம்ம ஏறெடுக்கிறோம். அந்த பெரிய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆனா ஆஃப்டர் God answers your prayer, where is your focus? ஆண்டவர் அந்த பெரிய விண்ணப்பங்கள், அந்த அசாதாரணமான விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அந்த பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கவனம் எங்க இருக்கு? நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகுறோமா? வேற காரியத்தை நம்ம பாக்குறோமா? பேதுரு இங்க பார்த்த மாதிரி காற்று பலமா இருக்கிறத பாக்குறோமா? சுத்தி இருக்கிற விஷயங்களை பாக்குறோமா? என்ன பாக்குறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஒருவேளை நம்ம பேதுரு மாதிரி சுத்தி எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, ஐயோ இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் தான் நிஜமாவே இதுக்கு ஆன்சர் கொடுத்தாரா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருவேளை நீங்க பதட்டம் அடைறீங்க, உங்களுடைய கவனம் ஆண்டவர் மேல இல்லாம வேற எங்கேயாச்சும் கவனம் போயிடுச்சு பேதுரு மாதிரி அப்படின்னா, ஒருவேளை நீங்க கீழே போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரிதான் பேதுரு என்ன பண்ணிட்டாரு, கவனம் அவருக்கு வேற எங்கேயோ போச்சு, கண்டு பயந்து அமிழ்ந்து போனார். அதுக்கப்புறம் ஆண்டவரை கூப்பிட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் பதில் தந்தார், தூக்கி எடுத்தார். இன்னைக்கு வேர் இஸ் ஆர் ஃபோக்கஸ்? நம்மளுடைய கவனம் எங்க இருக்கு? ஆண்டவர் பதில் தராரா? பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கு? நிறைய நேரங்கள்ல பதில் தந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபோக்கஸ் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏன் நம்மளுடைய கவனம் வேற எங்கேயோ செதறி போகுது அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. கண்டிப்பா இந்த உலகத்துல என்னோட சேர்ந்து நீங்க அக்ரி பண்ணுவீங்க. இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க மொபைல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொபைல் எடுத்துட்டு சரி வாட்ஸ்அப்ல நம்ம வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த எடுத்த காரியத்தையே மறந்துடுவீங்க. ஏன்னா நீங்க மொபைல் எடுத்த உடனே ஐயோ ஒரு மிஸ் கால் இருக்கேன்னு பாப்பீங்க.
அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபேஸ்புக்ல ஏதாவது வந்திருக்கலாம், யூடியூப்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கலாம், ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும், ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க எதுக்காக எடுத்தீங்க, யாருக்கு மெசேஜ் அனுப்பி எடுத்தீங்கன்னு மறந்தே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான், ஐயோ நம்ம மெசேஜ் அனுப்புறதுக்காக எடுத்தோமே, இப்ப பிரச்சனை ஆயிடுச்சே, நம்ம அனுப்பலையே அப்படின்னு யோசிக்கிறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் நிறைய இருக்கு. ஒரு நாள் நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கார் ஓட்டிட்டு இருந்தேன். கார் ஓட்டிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மொபைல்ல கால் வந்துச்சு, போன் வந்துச்சு. சோ அந்த போன் யாரு போன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லெஃப்ட்ல இருக்க போனை இப்படி எடுத்து இப்படி ஒரு செகண்ட் பார்த்து வைக்கிறதுக்குள்ள முன்னாடி இருக்க வண்டி பிரேக் புஷ்டான். நான் கஷ்டப்பட்டு பிரேக்கை ஃபாஸ்டா அமுத்தினேன். ஆனாலும் பின்னாடி இருக்க வண்டிகள்லாம், டூ வீலர்ஸ்லாம் இடிச்சிட்டாங்க. சோ அந்த ஒரு செகண்ட் நம்ம கான்சென்ட்ரேஷன், கவன சிதைவு ஏற்பட்டாலும் பிரச்சனைகள் நேரிட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் நம்ம மேற்கொள்றோம். தினந்தோறும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதா இருக்கு, கவனத்தை ஆண்டவரை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்கு. அதுல சில விஷயங்கள் இல்ல, 1-2 விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இந்த கவனத்திற்கு செவி சாய்க்காத 2 நபர்கள் இருக்காங்க வேதாகமத்துல. நிறைய நபர்கள் இருக்காங்க, இதுல 2 நபர்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து என்ன நம்ம கத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So there are 2 people, or there are many people in Bible who did not actually get distracted and they stayed focused on God. They stayed or kept their focus on God. We are going to see 2 examples from Bible. முதலாவது ஒரு நபர் இங்க நம்ம பார்க்க போறோம். அந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவரால உயர்த்தப்பட்டார். எதனால அப்படின்னா அவருடைய கவனம் சிதறாம ஆண்டவர் மேலேயே இருந்துச்சு. அதனால அவர் கீழே போகல, அதே இடத்துல இல்ல, ஆண்டவர்னால உயர்த்தப்பட்டார். இவருக்கு இருந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை சுத்தி மக்கள் என்னென்னமோ பேசுறாங்க. ரொம்ப நாய்ஸ் அவர் காதுல கேக்குது, இல்லைன்னா தேவையில்லாத சத்தங்கள், அவரை பயம்புறுத்தக்கூடிய சத்தங்கள், நிறைய சத்தம், நிறைய கமெண்ட்ஸ், நிறைய மக்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவரோட போக்கஸ் மாறவே இல்லை. அவரு என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ, ஆண்டவரோட உதவியோட என்ன செய்யணும்னு வந்தாரோ அந்த காரியத்தை வெற்றியா செஞ்சு முடிச்சார். அவர் ராஜாவாகவும் ஆனார். சோ உங்களுக்கு கண்டிப்பா இப்போ நீங்க கெஸ் பண்ணி இருப்பீங்க. தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டேவிட் கோலியாத் அந்த சம்பவம் இங்க இருக்கு. சோ இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தாலுமே சரி, இல்ல வீட்டுக்கு வெளியே நீங்க போயிட்டு வந்தாலும் சரி, ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது அதற்கு நிறைய வாய்ஸஸ், நிறைய சத்தங்கள் நீங்க கேட்க நீங்க நேரிடலாம். ஒருவேளை நீங்க தெருவுல நடந்து போறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல வேலை ஸ்தலத்துல இருக்கீங்கனாலும் நிறைய சத்தங்கள் நீங்க கேட்கலாம். பயம்புத்துற சத்தமா இருக்கலாம், உங்களை நீ அதுக்கெல்லாம் தகுதி இல்லப்பா அப்படின்னு சொல்ற சத்தமா இருக்கலாம், நீ உட்கார், அமைதியா உட்கார், இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணனா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்ற சத்தமா இருக்கலாம். ஆனா என்ன சத்தமா இருக்கட்டும், உங்களுடைய கவனம் யார் மேல இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கலாம். இங்க பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், அதுல சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இதுல தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன். அவர் அவங்க அண்ணமாருக்கு ஏதோ கொடுக்கறதுக்காக வராரு. அப்போ பாக்குறாரு, இந்த மாதிரி ஒரு பெலிஸ்தியர் ஒருத்தன் கோலியாத் அப்படின்ற ஒரு பேர்ல ஆண்டவரை தூஷித்து கொண்டு இருக்கிறான், திட்டிட்டு இருக்கான். யாராவது ஒருத்தவங்க ஒத்தைக்கு என்கிட்ட சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கான். சோ இந்த மனுஷனை தாவீது பாக்குறாரு. 28வது வசனம் நம்ம வாசிக்கலாம். அந்த மனுஷரோட அதாவது கோலியத்தை பாக்குறாரு. கோலியாத்தை பத்தி கேட்டுட்டு இருக்காரு சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட. அந்த மனுஷரோட அவன் பேசிக்கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரன் ஆகிய எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, அதை தாவீதை பார்த்துட்டாரு, என்னடா அவன் இங்க எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அப்போ ஆடுதான் இந்த சகோதரனுக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது. ஆடெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்துட்ட, இந்த யுத்தத்தை பாக்குறதுக்காக நீ ஆடை விட்டுட்டு, எங்க விட்டியோ தெரியலையே, ஆடை எங்கேயோ விட்டுட்டு நீ யுத்தத்தை பார்க்கணும்னு, வேடிக்கை பார்க்கணும்னு வந்திருக்க. அவனுக்கு எவ்வளவு தைரியம்!
ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இது கூட எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாரு, நீ அப்புறமா போவல, நான் அப்பாட்ட நீ என்னென்ன பண்றேன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா சின்ன பையன் தானே தாவீது, பயங்கரமா மிரட்டி இருப்பாரு. ஆனா தாவீது வந்து அதெல்லாம் பெருசா வந்து கண்டுக்கல. ஏன்னா அவரோட ஃபோக்கஸ் ஒரு விஷயத்துலதான் இருந்துச்சு. அங்க ஒருத்தன் நிக்கிறான் கோலியாத்துன்னு சொல்லிட்டு, அவனை எப்படியாவது நம்ம முறியடிக்கணும் அப்படின்றதுதான் அவனோட ஃபோக்கஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க 36வது வசனம், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். இது யாருக்கிட்ட சொல்றான்னா, சவுல் கிட்ட எப்படியோ போயிட்டாரு. சவுல் கிட்ட, ராஜாவாகிய சவுல் கிட்ட இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, நான் போய் சாவடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சவுல் நீ சின்ன பையனா இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ சொல்றாரு, அங்க நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது சிங்கமும் இதுவும் கரடியும் வந்துச்சு, அதை நான் கொன்று போட்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். சோ அவர் கண்ணுக்கு ஆண்டவர் வந்து அந்த பெலிஸ்தியன் கோலியாத்தை எப்படி ஆக்கிட்டாரு பாருங்க. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளே நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். இதுல கிளியரா தெரியுது பாருங்க, யார பத்தி யோசிச்சுட்டு இருக்கான், ஆண்டவரை பத்தி தான் இங்க யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பெலஸ்தீன், ஐயோ இவ்வளவு பெருசா அலை வருதே, இவ்வளவு பெருசா இந்த பெலஸ்தீன் நிக்கிறானே அப்படின்றது அவனுக்கு கவலையே இல்ல. யார பத்தி யோசிக்கிறான் பாருங்க, கர்த்தர் இந்த பெலஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் அப்படின்னு ரொம்ப தெளிவா சவுல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே சவுல் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம், சவுலோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பயங்கரமா தாவீதுக்கு போடுறாரு. கண்டிப்பா அந்த சவுலை சுத்தி இருக்கவங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அங்க கண்டிப்பா மந்திரிகள் இருந்திருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த பொடி பையன் எப்படி போய் சாவடிக்க போறான், நம்மெல்லாம் இருக்கும்போது இவனை எப்படி நீங்க அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க. ஏன்பா தம்பி, நீ உனக்கு உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லையா, உடனே இப்போ உயிர் போயிடுமே, என்ன பண்ண போற அப்படின்னு மிரட்டி இருப்பாங்க. 42வது வசனம், பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். சோ இங்க பாருங்க, இவருக்கு தாவீதுக்கு எவ்வளவு சத்தம் கேட்கிறாரு பாருங்க. அங்க சவுல சுத்தி இருக்கிறவங்க வந்து திட்டியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அவர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, பயம்பூத்தி இருப்பாங்க. அங்க இருக்கிற சாதா மக்கள் கூட பயம்பூத்தி இருப்பாங்க. என்னப்பா நீ வேடிக்கை பார்க்க வந்த, சோறு கொடுக்க வந்த, இப்ப என்னப்பா உனக்கு பிரச்சனை, வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பு, ஓடு ஓடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அண்ணன்மாரும் துரத்தி விட்டுருப்பாங்க. அவ்வளோ சத்தத்தின் மத்தியில இவர் வந்து இங்க போயிட்டாரு, கோலியாத்து கூட சண்டை போட போயிட்டாரு. கோலியாத்து சுத்தி பார்த்து, ஓகே இந்த சின்ன பையன் தான் நம்ம கூட சண்டை போட வந்திருக்கான்னு பாத்துட்டாரு. அங்க கோலியாத்தும் பாருங்க, அவர்கிட்ட சும்மா பேசாமலாம் இல்ல, பயங்கரமா பேசி திட்டுறாரு. சிவந்த மேனி உள்ளவனமா இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து தாவீதை பார்த்து பேசுறாரு பாருங்க, நீ தடிகளோடையா என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அப்பனா கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையோ இல்ல மோசமான வார்த்தையோ வச்சு அவங்களோட கடவுள் எல்லாம் எடுத்துட்டு வந்து பயங்கரமா தாவீதை வந்து திட்டியிருக்காரு. சோ இந்த இடத்துல ப்ராபப்ளி தாவீது வந்து பயந்துருக்கலாம், இல்ல வந்து என்ன பேசுறான்னு தெரியலையே, ஐயோ இப்படி பேசுறானே அப்படின்னு இவரால் யோசிச்சிருக்கலாம். ஆனா வந்து கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவரோட போக்கஸ் ஆண்டவர் மேல மட்டும்தான் இருந்துச்சு. அதனால அடுத்த வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பெலிஸ்தியனை அடிச்சு அவர் அந்த வச்சிருந்த அந்த ஆயுதத்தினால, இந்த உண்டிக்கோல்னால அடிச்சு பெலிஸ்தியனை கொன்று விட்டார். நம்ம 47-48வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதே அதிகாரம் 1 சாமுவேல் 17:47-48. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று அந்த ஜனங்கள் கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்ட வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தீனுக்கும் எதிராக ஓடி தன் கையை
அடை பக்கத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனியிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புறம் விழுந்தான். சோ பாருங்க, ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு பெரிய வெற்றிய, பயங்கர பெரிய வெற்றிய ஆண்டவர் இங்க வச்சிருக்காரு. ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்திருக்கிறார். சோ இதுல எது முக்கியமான ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, தாவீது மத்த சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருந்தாரோ, அவன் என்ன செய்யணும்னு ஆண்டவர் சித்தமா இருந்தாரோ அந்த காரியத்தை நோக்கி அவன் போயிட்டே இருந்தான். அவன் யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தான்? ஆண்டவர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வச்சிருந்தான். அதை வச்சு, அந்த நம்பிக்கையை வச்சு அவன் என்ன பண்ணணுமோ அதை போக்கஸ்டா அவனால செய்ய முடிஞ்சது, செஞ்சு முடிச்சுட்டான். ஒருவேளை அவன் சுத்தி இருக்கிறவங்க ஐயோ இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு பயந்து இருந்தாரு அப்படின்னா திரும்பி வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா அந்த சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய சத்தங்கள் இருக்குங்க, சுத்தி பயங்கர சத்தம் இருக்கு. ஆனா யாரோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவரோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா, இல்ல சுத்தி இருக்கிறவங்க பயம்புத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கோமா அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாம். இரண்டாவது ஒரு 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 எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த உதாரணத்தை பாத்தீங்க அப்படின்னா, பயங்கர பிரச்சனைகளை இந்த மக்கள் சந்திக்கிறாங்க. இந்த மனிதன் பயங்கரமான ஒரு அழுத்தத்தை சந்திக்கிறார். அவர் பயங்கர எதிர்பாராத சூழ்நிலைகளையும் சந்திக்கிறார். ஏன்னா இந்த மனுஷன் அவர் நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டு இன்னொரு நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால he is facing uncertainties in life. ஆனா அந்த அன்சர்டனிட்டிஸ்ல, அந்த எதிர்பாராத காரியங்களின் மத்தியில, அந்த பிரஷர்ஸுக்கு நடுவுல அவர் ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கிறாரு. சோ நம்ம யார பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தானியேல தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தானியேல் புத்தகத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் 6. சில வசனங்கள் அந்த தானியேல் புத்தகத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். சோ 3ஆவது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்க தானியேலோட நண்பர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். அவங்க நெருப்புல மக்கள் போட்டாலும், ராஜா கூட சேர்ந்திருந்த மக்களும் ஒரு நெருப்புல போட்டாலும் ஆண்டவர் அவங்கள கருக விடல. இங்க தானியேலை தூக்கி எங்கேயோ போடுறாங்க. 6ஆவது அதிகாரத்தை நேராக திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் 6ஆவது அதிகாரம். சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். 16ஆவது வசனத்திலிருந்து சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, இங்க பாருங்க, ராஜா ஒரு டெஸ்டிமனியோட சேர்ந்துதான் அவர் சிங்க கெபிக்கு நேராக அனுப்புறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். சோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, தானியேல் யார நம்பி இருக்காரு, யாரை இடைவிடாமல் ஆராதிக்கிறாரு, அவர் தப்புவிப்பாரா அப்படின்றது கிங்குக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு தான் அவன் அனுப்புறாரு. அதுக்கப்புறம் சிங்க கெபிக்குள்ள போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சிங்க கெபியில சிங்கம் அவனை எதுவுமே சேதப்படுத்தல. அத ராஜா பார்த்துட்டாரு, அதை அக்னாலேஜ் பண்றாரு. 26ஆவது வசனம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அடுத்த வசனமும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவரை பத்தி புகழ்ந்து சொல்றாரு. சோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் அவரை சுத்தி இருந்த சிங்கங்கள் மேல அவரோட போக்கஸ் இல்ல, அவரோட போக்கஸ் எல்லாமே ஆண்டவர் மேலதான் இருந்துச்சு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிங்கத்தினால தானியேலை மேற்கொள்ள முடியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு சுத்தி பயங்கர பிரச்சனைகள், பயங்கர சிங்கம் மாதிரி கட்சிக்கிற மாதிரி பிரச்சனைகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா வேர் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? சோ நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? ஆண்டவர் மேல உங்க கவனம் இருக்கா?
இல்ல சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் மேல, சுத்தி இருக்கிற சத்தங்கள் மேல உங்களுடைய கவனம் இருக்கா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் தான் ஆண்டவரோட பிள்ளையாச்சு, ஆனா ஏங்க எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், இவ்வளவு பெரிய சோதனைகள்லாம் ஏன் என் வாழ்க்கையில வருது அப்படின்னு நீங்க ஒரு வேலை யோசிச்சுட்டு இருக்கலாம். இப்போ பேதுருவை பாத்தீங்க அப்படின்னா, பேதுருவுக்கு அந்த கடல் மேல நடக்கும்போது கீழே போனார். ஏன்னா சுத்தி இருக்க பிரச்சனைகளை பார்த்து கீழே போனார். கடைசியா யாருங்க தூக்கி விட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூக்கி விட்டார். பிரச்சனைகளுக்கு நடுவுல உங்களை வெற்றியுள்ள மனிதனாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அப்பதான் நீங்க ஆண்டவர் மேல இன்னும் அதிகமா நம்புவீங்க. இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வரும்போது உங்களுடைய போக்கஸ் சிதறாம ஆண்டவர் மேலேயே இருக்கும். மேலும் மேலும் உங்களை ஆண்டவர் உயர்த்த இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க கற்றுக் கொடுக்கும். இங்க வந்து தானியேலின் புத்தகத்துல இந்த ஒரு 3வது அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவர் உயர்த்தினார். ஏன் உயர்த்தினார் அப்படின்னா, அவங்க போக்கஸ் என்ன நடந்தாலும் அவங்களோட போக்கஸ் வேற யார் மேலயும் இல்ல, ஆண்டவர் மேலதான் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நம்ம உறுதி செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலயோ என் வாழ்க்கையிலயோ ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவர் மேலதான் என்னோட போக்கஸ் இருக்கா? இல்ல நான் சுத்தி இருக்க பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கேனா, சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டு இருக்கேனா, பயந்துட்டு இருக்கேனா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். So today we'll think about where is your focus. God would have answered your prayer or God is in the process of answering your prayer, but where is your focus? நமக்கு நிறைய வாய்ப்புகள், ஒரு நிறைய சந்தர்ப்பங்கள் நேரிடலாம். ஆண்டவர் உங்க பிரச்சனைகளுக்கு இல்ல உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஆண்டவர் விட்டு விலகி போக நேரிடலாம். நீங்க விலகி போறீங்க அப்படின்னா நீங்க கீழே போக நேரிடலாம். ஆனா நீங்க ஆண்டவர் கூட போக்கஸ்டா இருக்கீங்க அப்படின்னா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலை தாவீதை உயர்த்தின தேவன் நம்மளையும் உயர்த்த உண்மையுள்ளவரா இருக்கிறார். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல நீங்க ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க கொஞ்ச நாட்கள்ல நாங்க உண்மை மறந்து விடுகிறோம் ஆண்டவரே. நாங்க சுத்தி இருக்கிற வேலைகளை பார்த்து, சுத்தி இருக்கிற காரியங்களை நாங்க பார்த்து நாங்க ரொம்ப வாழ்க்கையில பிஸி ஆயிடுறோம் ஆண்டவரே. இதனால நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தெரியல, இல்லைன்னா நாங்க கீழே போயிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவரே ஏற்படுதுப்பா. அதை ஆண்டவரே நாங்கள் மாற்றிக்கொள்ள உங்க மேல எங்களுடைய போக்கஸ் இருக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை திரும்பி நாங்க உங்களை கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க மேல ஒரு நிரந்தரமான ஒரு போக்கஸ் நாங்க வைக்க, ஒரு கவனம் நாங்க வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாவீது எப்படி ஆண்டவரே சுத்தி இருக்கிற சத்தத்திற்கு செவி கொடாம உங்க மேல அவர் சிந்தையா இருந்தாரு, உங்க மேல கவனத்தை வச்சிருந்தாரு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலும் ஆண்டவரே உங்க மேல கவனத்தை வச்சிருந்தாங்க. அவங்க எங்க இருந்தாங்கன்றத பார்க்கலாம், ஆனா உண்மை நோக்கி பார்த்தாங்க ஆண்டவரே. நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் எப்போ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே நாங்க உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீ செய்ய போற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளோ நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நன்றி. நாளைக்கு சபையில ஆராதனை இருக்குது. எந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் நீங்க போகல அப்படின்னா உழவர் கரையில இருக்கிற ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச் திருத்துவ பூரண சபைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். காலையில 6 மணிக்கு தமிழ் ஆராதனை இருக்கு, 10 மணிக்கு 2வது தமிழ் ஆராதனை இருக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு இங்கிலீஷ் ஆராதனை இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு ஆராதனையில வந்து பங்கு பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. The book of Daniel. The story is set right after Babylon's first attack on Jerusalem, and they had plundered the city and its temple and taken a wave of Israelites into exile. Among them were 4 men from the royal family of David: Daniel, who's later named Belteshazzar, and his 3 friends who you probably know by their Babylonian names, Shadrach, Meshach, and Abednego. This book tells of their struggles to maintain hope in the land of their conquerors.
The book's design seems pretty simple at first. Chapters 1 through 6 contain stories about Daniel and his friends in Babylon, while chapters 7 through 12 contain the visions of Daniel about the future. But this two-part shape is made even more interesting by another design feature, and that's the book's language. It begins in Hebrew, the language of the Israelites, but chapters 2 through 7 are written in Aramaic, a cousin language to Hebrew spoken widely among the ancient empires. But then in chapters 8 through 12, it goes back to Hebrew. This design shows how chapters 2 through 7 are a coherent section, but it also highlights the importance of chapters 2 and 7 for understanding the later chapters of the book. Let's just dive in. Chapter 1 introduces the basic tension of the first half of the book. Daniel and his friends, they're really wise and capable, and they're recruited to serve in the royal palace of Babylon. But they're pressured to give up their Jewish identity by living and eating like Babylonians and violating the Jewish food laws found in the Torah. So they refuse, and they choose faithfulness to the Torah, and it puts them in danger. But God delivers them, and they end up being elevated by the king of Babylon. After this begins the Aramaic section, which you'll see has this really cool symmetrical design. So first, the king of Babylon has a dream that, it turns out, only Daniel is able to interpret. It's about a huge statue made of 4 types of metal, and it symbolizes a sequence of kingdoms, and the head is Babylon. But then a huge rock comes flying in, and it shatters the statue, and it becomes this huge mountain. Now, this dream is the first of many symbolic visions in the book, and this one introduces the basic storyline of them all. Daniel says that the statue represents a train of human kingdoms following from Babylon, and they will all fill God's world with violence. But one day, God's kingdom will come and will confront and humble the arrogant kingdoms of this world and fill the world with the healing justice of God's reign and rule. After this, chapter 3 tells the famous story of Daniel's 3 friends who refuse to bow down and worship a huge idol statue, which, like the statue in chapter 2, represents the king and his imperial power. And so the friends are persecuted. They're thrown into a fiery furnace, but God delivers them from death, and they're exalted by the king who now acknowledges their God as the true one. After this come a pair of stories about 2 Babylonian kings, the father, Nebuchadnezzar, and then his son, Belshazzar. They're both filled with pride because of their imperial power, and so, like in chapter 2, God warns them both through dreams and then visions, which, also like chapter 2, only Daniel can interpret. He says that both kings are to humble themselves before God, and both kings arrogantly resist. So Nebuchadnezzar is stricken with madness. He becomes like a beast in the field. But then he humbles himself before God, and his humanity returns to him. He's restored as king. This is in contrast with his son, Belshazzar, who doesn't humble himself before God, and he's assassinated that very night. Now, these 2 stories draw this imagery from Genesis chapters 1 and 2 and Psalm 8, where humans are depicted as the royal image of God. He's given them authority to rule over the beasts of the field and the birds of the air on behalf of God, who is the world's true king. But when human kingdoms forget that, when they rebel and make themselves and their power into a God, they become less than human, like violent beasts who will face God's justice. Which brings us to chapter 6, the pair of chapter 3. And this time it's Daniel who's being persecuted because he refuses to pray and worship the king as a god. And so, like the friends, he's sentenced to death and he's thrown into a lion's den. But God delivers him from the beasts, and like the friends, the king exalts Daniel and praises his God, which brings us to chapter 7. It's the pair of chapter 2 and the center of the book where all its themes come together. It's another dream, but it's Daniel's this time. And ironically, he can't understand the dream until an angelic messenger explains it to him. He sees a series of 4 beasts, one like a lion, then like a bear, then one like a winged leopard, each of these symbolizing an arrogant kingdom. And last of all is a super beast, identified as a really evil empire, and it has lots of horns, a common symbol for kings in the Old Testament, and there's one specific horn who is an image of an arrogant king who exalts himself above God and persecutes God's people. Now, they are symbolized by a figure called the Son of Man, who's an image for both God's covenant people, but also for their king from the line of David. But then all of a sudden, God, who's called the Ancient of Days, comes and he sets up his throne. He destroys the super beast and he exalts the Son of Man on the clouds, where he comes up to sit at God's right hand and share in God's rule over the nations.
We can look back now and see how all of these stories in the first half fit together. The 3 stories of faithfulness despite persecution, these are meant to offer hope to God's suffering people among the nations. But they suffer because human kingdoms have rebelled against God and have become beasts. And so these visions encourage patience, that God's people are to wait for him to bring his kingdom and rule over our world and vindicate his suffering people. But it raises the question about when God is going to do that, and that's what these final 3 visions set out to explore. In chapter 8, Daniel has another vision about the final 2 beasts of chapter 7, but this time they're symbolized by a ram, who we're told is the image of the empire of the Medes and Persians, and then by a goat, who's an image of ancient Greece. And out of the goat come a whole bunch of horns, one of which symbolizes the evil king from chapter 7. And we're told more about him, that he will attack Jerusalem and exalt himself above God and defile the temple with idols. However, in the end, he will be destroyed by God, who will exalt his people and his kingdom. Now, by chapter 9, Daniel is very puzzled, especially as to when all of this is going to take place. And so he consults the scroll of the prophet Jeremiah, where God said that Israel's exile would only last 70 years. So for Daniel, the 70 years is almost up. And so he asks God to fulfill his promise soon. But an angel comes and informs him that Israel's sin and rebellion has continued. And so their time of exile and oppression will continue on 7 times longer than Jeremiah envisioned. Daniel is deeply disturbed by this, and he has one final vision. We're shown the same sequence of kingdoms. It's Persia, then Greece, and Alexander the Great, followed by lesser kings, all leading up to this final king of the north, who will invade Jerusalem, set up idols in the temple, and exalt himself above God. But then, all of a sudden, this king comes to ruin. Now, there's been endless debate about what all of these visions refer to. Many see a clear connection to the exploits of the Syrian king Antiochus in the 160s BC. He killed many faithful Jews in Jerusalem and set up idols in the temple. Others think it points forward to the Roman Empire's role in the execution of Jesus and the destruction of Jerusalem and the temple in AD 70. And still others think it will be fulfilled in future events that have yet to happen when Jesus will return. Now the problem is that the symbols and the numbers, they don't quite match any of these views perfectly. But it opens up the possibility that in a sense they are all right. The book of Daniel has been designed to offer hope to all future generations of God's people. It did so in the days of Antiochus's empire, and it has ever since. This is why Jesus could use imagery from Daniel to describe and confront the oppressive leaders he confronted in Jerusalem. This is why John, the visionary who wrote the Revelation, could adapt Daniel's visions and apply them to Rome of his day and also all future oppressive empires. And so the point of Daniel is that all generations of readers can find here a pattern and a promise. It's a pattern that human beings and their kingdoms become violent beasts when they glorify their own power, when they redefine right and wrong and don't acknowledge God as their true king. But Daniel also holds out a promise that one day God will confront the beast. He will rescue his world and his people by bringing his kingdom over all nations. And so for every generation, this book speaks a message of hope that should motivate faithfulness. And that's what the book of Daniel is all about.